லலிதா, வாங்க மீனாட்சி அம்மா. சாமி கும்பிட்டாச்சா லலிதா? ஆமாமா, நீங்களும் கோயிலுக்கு தான் ஆமா வந்திருக்கீங்களா? லலிதா. 2 பேரும் ஒன்னாவே வந்திருக்கலாமே. யார் எப்ப வரணும், யார் எப்ப சேரணும், யார் எப்ப பிரியணுங்கிறதெல்லாம் நம்ம கையில இல்லையே லலிதா. அர்ச்சகர் சொன்னதெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனந்தி பாவம் லலிதா, எந்த குத்தமும் செய்யாதவ, பாதிக்கப்பட்டுட்டா. அன்பே அவளை முழுசா ஏத்துக்கிட்டா. அப்புறம் என்ன லலிதா? இங்க பாரு லலிதா, நீ யோசிக்கிறதா இருந்தா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தான் யோசிக்கணும். நாங்களே ஆனந்தி ஏத்துக்கிட்டோமே, நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் என்ன லலிதா, நீயும் ஏத்துக்கோ. இங்க பாரு, நீ ஆனந்தி விஷயத்துல மாமியாரா யோசிக்கிறத விட்டுட்டு ஒரு அம்மாவா யோசிச்சு பாரு. ஆனந்தி நல்ல பொண்ணு, ஏதோ சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, அதெல்லாம் மறந்து ஏத்துக்கோ. நீ ஆனந்தி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு நிச்சயமா அன்புக்கு கிடைக்க மாட்டான். உனக்கும் ஆனந்தி பத்தி நல்லா தெரியும். அதை ஏத்துக்க விடாம உன்னை தடுக்கிறது யார் தெரியுமா? உன் நாத்தனார் பொண்ணு துளசி. அவ தான் உன் மனச கலைக்கிறா. துளசி பாவம்மா, அவளை குறை சொல்லாதீங்க. என் புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலே தவிர அவ வேற எந்த தப்பும் செய்யல. அவ பேச்ச கேட்டும் நான் எதுவும் செய்யல. சரி லலிதா, துளசி பாவனே வச்சுக்கோ. நீயே இப்படி மாறிட்ட. மனசார யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவ நீ. ஆனா ஆனந்தி விஷயத்துல மட்டும் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறியே. ஆனந்தி விஷயத்திலயும் நீ நல்லவளாவே இரு, அதுதான் உன் குடும்பத்துக்கு நல்லது. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் அண்ணா, அத நீங்க கோவில்ல பேசிட்டீங்க. அப்புறம் 5 வகையான பூ சொல்லணும், மாலை சொல்லணும். இந்த வேலையை முடிச்சிட்டு நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே, நெக்ஸ்ட். அன்னைக்கு கருப்பு புடவையும் உங்களுக்கு கருப்பு சட்டையும் வாங்கணும். நீங்க 2 பேரும் அதை போய் வாங்கிட்டு வந்துருங்க. அண்ணி, நம்ம டெய்லர் கடையில சொல்லிட்டேன், நைட்டுக்குள்ள ப்ளவுஸ் ரெடி ஆயிடும். ஓகே, செக்லிஸ்ட். சாப்பாட்டுக்கு சொல்லணும். வீட்ல எப்படியும் 10 பேருக்குள்ள இருப்போம். கம்பெனில இருந்து வரவங்க வார்டன் மேடம்னு ஒரு 25-30 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் ஒரு 40 பேருக்கு சொல்லிடுறேன். எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல. ஓகேண்ணா, அப்ப அதையும் நீங்க பாத்துக்கோங்க. தண்ணி கேன்ல நான் சொல்லிடுறேன். என்னது, ரெட் அலர்ட்டா நாளைக்கா? என்னடி சொல்ற? ஓ, அதான் இன்டர்வியூ கேன்சல்னு மெசேஜ் வந்திருக்கா? ஏய், நீ வேற நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷன்லாம் போகணும்னு சொல்லிட்டு இருந்த. நீ சொல்றத பார்த்தா ரெட் அலர்ட்னா பயங்கரமா மழை பெய்யுமே, எப்படி போவ? ஃபங்க்ஷனே நடக்காது, கேன்சல் ஆயிடும். எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதான், எதுவும் நடக்காது. யாருமே இல்லாத கடையில யாருக்கு டீ ஆத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சு யாழினி? பாருங்கண்ணா, இவளுக்கு எந்த காலமே வரல. உடனே ஃபங்க்ஷன் நடக்காதுன்னு இவ நம்ம அன்னைக்கு பூச்சூடுறத பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. யாழ்னி, குடு போன. இந்தா, அண்ணி சொல்றதுனால அமைதியா போறேன். ரெட் அலர்ட்டாமே, ரெட் அலர்ட். நீ தாண்டி இந்த வீட்டுக்கே ரெட் அலர்ட். புயல் கரையை கடக்குற மாதிரி நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், நாங்க எல்லாரும் நிம்மதியா இருப்போம். இந்த வீட்டுக்கு உண்மையான ரெட் அலர்ட் நான் இல்ல, ஆனந்தி தான். என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அன்னையில இருந்து இந்த வீட்ல பிரச்சனை மேல பிரச்சனை தான். சும்மா இருங்க. ஏன் ஆனந்தி, நீ நேத்து வந்தவ. நான் பிறந்ததுல இருந்து மாமாவை பார்த்துட்டு தான் இருக்கேன். என் மேல கோவத்தை காட்ட, என்ன அடிக்க என் மாமாக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏய், இந்த பார், என் விஷயத்துல எல்லா உரிமையும் ஆனந்திக்கு மட்டும்தான் இருக்கு, புரியுதா? ஏய், ரொம்ப சிரிக்காத யாழினி. யாழினி, இந்த வீட்டுக்கு நிஜமான ரெட் அலர்ட் இந்த ஆனந்தி தான். சீக்கிரமே நீயும் மாமாவும் அத புரிஞ்சுக்கிற காலம் வரும். இவ்ளோ சந்தோஷமா இவ ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்றீங்களே, நாளைக்கு இவளால என்னென்ன பிரச்சனை வரப்போகுதோ. அபசகுணமா பேசாத துளசி. என்னம்மா அர்ச்சனை பண்ணிட்டு வந்தியா? ஆமா, இவன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். என் பேருக்கு மட்டும்தான் பண்ணியாமா? எப்பா சாமி, உங்க 2 பேர் பேருக்கும் சேர்த்துதான் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன், போதுமா? சூப்பர்மா. இங்க பாரு துளசி, ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது
இந்த மாதிரி அபசகுணமா பேசுறத இதோட நிறுத்திக்கோ. அது தப்பு. அத்தை, அவங்களும் தான் என்ன எப்பவும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாங்க. நீங்களும் இப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? நான் எந்த சப்போர்ட்டும் பண்ணல. சத்தம் போடாம இருக்கணும்னு நினைக்கிறேன். நீயும் அதே மாதிரி இரு. மா, நீயாமா பேசுற? தினமும் போற கோயிலுக்கு தானே போன? ஓவர் நைட்ல சேஞ்ச் ஆனவங்கள கூட பாத்திருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு வர 1 ஹவர்ல சேஞ்ச் ஆனவங்கள இப்பதாமா பாக்குறேன். வாட் அ மிராக்கிள். போதும்டி, ரொம்ப பண்ணாத. நாளைக்கு ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு நடு வீட்ல உட்காந்துக்கிட்டு கதை பேசிட்டு இருக்கீங்களா? இல்லம்மா, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன வாங்கணும் தான் லிஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். 5ஆம் மாசம் பூச்சூடல், 5 வகையான சாதம், 5 வகையான பூ, 5 வகையான பழம்னு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணணும். அதாம்மா லிஸ்ட் போட்டிருக்கோம். ஒரு 40 பேருக்கு சாப்பாடு சொல்லலான் இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணு சொல்ல வேணாம். அம்மா, நல்லதானமா பேசிட்டு இருந்த, அதுக்குள்ள ஏமா இப்படி சொல்ற? ஏய், அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அத்தை, பேசாம இரு துளசி. நீ வேற. அப்ப நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நீயும் வரியாமா? ஏண்டி, வராமதான் இதெல்லாம் ஏற்பாடு பண்றனா? ஐயோ அம்மா, என்னம்மா இப்படி அசத்துற? ஐயோ, இது கனவா நினைவானு வேற தெரியலையே. இது கனவில்ல, கன்ஃபார்மா நினைவுதான். மா, ஐயோ, அண்ணி பாத்தீங்கல்ல எங்க அம்மாவை? லல்லுனா லல்லுதான். ஏய் விட்ரி. இத பாருங்க, நான் வருவேன். ஆனா அமைதியா என் பாட்டுக்கு ஒரு இடத்துல இருப்பேன். தேவையில்லாம என் வாயை புடுங்குற மாதிரி நடந்துக்காதீங்க. இல்லம்மா, அப்படிலாம் எதுவுமே நடக்காது. முக்கியமா இவளோட அப்பா அம்மா என்கிட்ட பேசவே கூடாது. மா, என்னம்மா அது? ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்க எப்படிமா அவன்கிட்ட பேசாம இருப்பாங்க? பேச வேணாம் அன்பு. சரிங்க அத்தை, நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறேன். ஃபங்க்ஷனுக்கு நீங்க வருவீங்கங்கறதே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. அத்தை, துளசி, உன்னை நான் பேசாதன்னு சொன்னேன். என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வேணாம். கடமைக்குன்னு தலையை காட்டிட்டு வந்துருவேன். ஏய் சுனிகரி, நீ போட்ட மந்திரம் எதுவும் அம்மா பிள்ளைக்கு நடுவுல வேலை செய்யாது, புரியுதா?